Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களே ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்கான ஒரு ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட், அதுக்கான ரிவ்யூ நான் எப்படி கொடுக்க போறேன், உண்மையாலுமே நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு எனக்கு வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய முடியும். உங்களுக்கு புரிஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வரும். அந்த பீரியட் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே கடைகளில் கிடைக்கக்கூடிய சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது மூலயமா, அதாவது அந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு நிறைய கெடுதல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். இருந்தும் நம்ம இன்னமும் அந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனியாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்றதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெர்பல் நாப்கின் பேட்ஸ் யூஸ் பண்றதுக்கு கத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை நான் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ண போறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சாம்பிள் ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன்று நான் வீடியோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். இதுதான் அவங்க எனக்கு சென்ட் பண்ண ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கேர்ள்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் ஜென்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் நல்ல விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறீங்க. இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வெக்கப்பட வேணாம், ஷையாக ஃபீல் பண்ண வேணாம். இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் வேண்டாம். இது உண்மையிலுமே நல்ல ஒரு விஷயம் தான். இதை ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேம்பு மூலிகை நாப்கின். அதுதான் இந்த பிராண்டோட நேம். இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் தான் போட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 2 பாக்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒன்று நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு பாக்ஸ் வந்து எல்லா பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இதை நம்ம 1 by 1 வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸோட இந்த பக்கத்தில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து அவங்க பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. வேம்பு மூலிகை நாப்கின் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மூலிகை நாப்கின் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மூலிகை நாப்கின் பயன்படுத்துறதுனால நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா எப்பயுமே கூலாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஹீட்டாகவே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஹீட்னஸ் நமக்கு இருக்காது. நம்மளோட பாடியை வந்து கூலாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இச்சிங்னஸ் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே அந்த இச்சிங்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை லேடிஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இந்த பேட் யூஸ் பண்ணுறது மூலயமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த இச்சிங்னஸ் வந்து நமக்கு இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டி அப்படின்றது நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இந்த பேட் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். நம்மளோட பாடி வந்து ரொம்பவே ஹீட்டாக இருந்தது அப்படின்னா தான் அதிகப்படியான வெள்ளை வந்து படும். இந்த மூலிகை நாப்கின் பயன்படுத்துறது மூலிமா நம்மளோட வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மூலிகை நாப்கின் பயன்படுத்துறது மூலயமா சில பாக்டீரியாஸ்லேருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பேட் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இந்த மூலிகை நாப்கினில் என்னென்ன மூலிகைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வேப்பிலை, துளசி, சோற்று கற்றாழை, வெந்தயம், மஞ்சள், கோரைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு நாப்கினை அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளோட வாசத்தை நம்ம சுவாசிக்கும் போது ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுத்தது. இப்போது இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எத்தனை பேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபைனலாக நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 பேட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு பேடாக எடுத்து செக் பண்ணிடலாம். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்லேருந்து XXL வரைக்கும் இவங்கள்ட்ட சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா XXL. இந்த பேட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேட் எப்படி இருக்குமோ அது போல் தான் அவங்களும் இந்த பேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அகலம் பாருங்கள் நல்லாவே பெருசாக இருக்குது. XXL சைஸ் அப்படிங்கிறனால அகலம் நல்லா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு நீளமும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பேடோட பேக் சைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா பேட்ஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பேடையுமே வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக எப்படி பேட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது போல தான் இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேண்டீஸில் அப்படி வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஒரு பேடை நீங்கள் பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்படி வந்து இந்த சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணுமோ அது போல தான் இந்த ஒரு பேட்ஸையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி நம்ம பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை வந்து பாருங்கள் சைடில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. தையல் மிஷின் வச்சு தான் அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லீக்கேஜ் ஆகுமா அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். நல்லாவே தரமான ஒரு பேட்ஸ் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த கவர் இருக்கு இல்லையா, அது வந்து காட்டனில் பண்ணியிருக்காங்க. இது தாங்க இந்த பேடோட ஹைலைட்னு சொல்ல முடியும். காட்டன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேட்ஸ் எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இதில் சில மூலிகைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மூலிகைகள் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். மூலிகைகளை பேடில் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன சைஸஸில் வந்து நமக்கு பேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து பார்த்துடலாம். இப்போது பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 4 பேட்ஸுமே பார்த்திங்கன்னா நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு, செகண்ட் இருக்கிறது லார்ஜு, அடுத்து எக்ஸலு, அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா XXL. இந்த சைஸஸ்லாம் அவங்க வந்து எனக்கு வந்து பேட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்ஸில் பார்த்திங்கன்னா மீடியம் மட்டும்தான் நமக்கு வந்து சைஸ் சின்னதாக இருக்கும். மீடியம்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏஜ் அட்டன் பண்ண அந்த சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைஸ் தான் மீடியம் சைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சைஸை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ப்ராடக்டை நான் வந்து லாஸ்ட் மந்த் பீரியட் டைம் அப்போது யூஸ் பண்ணி பார்த்தேன். அதை வச்சு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பேட் யூஸ் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட ஒரு ஸ்மெல் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா மூலிகைகள் கலந்து பேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால இதை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுத்தது. பீரியட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் பாத்ரூம் போயிட்டு வரும்போது அந்த பிளட்டோட ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த பேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிளட்டோட ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இல்லைங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளோட ஸ்மெல் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஹெவியாக இருந்தது. அந்த ஒரு ஸ்மெல்லை எனக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து அவங்க 10 ஹவர்ஸ்க்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 100% கரெக்டாக தான் இருந்தது. என்னோட பிளட் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். நான் வந்து இதை அதாவது மார்னிங் இப்போ குளிச்சுட்டு இந்த பேட் வச்சேன் அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேட் வச்சு யூஸ் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளம் வரல. ஆக்சுவலாக நம்ம பேட்ஸை வந்து அவ்வளோ நேரம் வச்சுருக்கக்கூடாது, பட் இந்த பேட்ஸை நம்ம 10 ஹவர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நம்ம நார்மலாக சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 2 டேஸ்லேயே அந்த இச்சிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் இந்த பேட் யூஸ் பண்ணும்போது இச்சிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே அங்கே இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்மூத்தாக என்னோடய பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு பீரியட்ஸ் வந்து இருந்துதா இந்த மாதம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போச்சு இந்த பேடு. ரொம்பவே சூப்பரான பேடுங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது 100% ஒர்த்தபுளான ப்ராடக்ட் தான். இப்போது இந்த பேடில் எங்கே வந்து மூலிகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த பேடை பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து பேடை வந்து சைடில் கட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. ஸ்பாஞ்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உள்ளே வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு. இதனால தான் 10 ஹவர்ஸ் வந்து இந்த பேட் வந்து நமக்கு வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே உள்ள கவர் பார்த்திங்கன்னா காட்டன் பேஸில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே தான் அவங்க சொன்ன அந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மூலிகை நாப்கின் எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சில பேர்லாம் வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க.
இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிளிக் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வேம்பு ஹர்பல் நாப்கின் பிராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இவங்களோட ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணி அதை நீங்கள் ரீசெல்லிங்கும் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் உங்களோட நேமை ஸ்டிக் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ரீசெல்லிங்கும் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலிமா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிராண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லாவே பிஸ்னஸ் பண்ண முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதன் மூலிமா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் ஹர்பல் மூலிகை நாப்கின் வந்து பயன்படுத்துறது மூலிமா நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு பேட் யூஸ் பண்ணுறது மூலிமா எனக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீடியோ பக்கத்தில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க.